சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதைக் கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழும் பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். தாவீது பாடின சங்கீதம். தாவீது எத்தனை அருமையாய் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? நான் எக்காலத்தும் கர்த்தரை துதிப்பேன். என் நாவிலிருந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதை பார்க்கிற கஷ்டத்தில் பாடுகள் இருப்பவர்கள் அந்த வார்த்தைகளை ஆராதனை கேட்கும்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தும் போது தேவனுடைய மகிமை பிரகாசமான மெய்யான ஒளி அவர் மீது வந்திருக்கிறது. தாவீது எல்லா பிரச்சனைகள் பாடுகளிலிருந்து மீட்கப்பட்டார். அவர் வெட்கப்படாதபடி கர்த்தர் செய்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரோ அவருக்கு செவி கொடுத்தார் என்று இந்த நாளிலே நாம் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிற தேவன். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன்.